டேய் சந்தோஷ், கேட்குறேன்ல, உன் காலுக்கு என்னடா ஆச்சு? கேட்குறேன்ல, சொல்றா. ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கடுப்பா இருக்குடா. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருக்குடா. இவ்வளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அங்கே என்னடா நடந்துச்சு? கிளாஸ் பீஸை தரையில போட்டு எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு செக் பண்றாங்கடா. அட பாவிங்களா. ஒருத்தன் என்னடானா என்னை கட்டையால் அடிக்க வரான். இன்னொருத்தி செல்வி போட்டோவை என் கண்ணு முன்னாடியே எரிக்கிறா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே. டேய், நீ எதுவும் பண்ணலையே? ஏய், என்னடா அப்படி பார்க்குற? எழுத்து பேச யாராவது அடிச்சிட்டியான்னு? அடிபட்டு வந்தவங்கிட்ட அடிச்சிட்டியான்னு கேட்குற? நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லைனா இப்பயே அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுடா. செஞ்சிட்டேன் சந்தோஷ். என்னடா சொல்ற? அவங்க அகராதி எல்லாம் புரட்டி பார்த்தாச்சு சந்தோஷ். பக்கா ஃப்ராடுங்க. டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி அது இதுன்னு உன் முழு சொத்தையும் அவங்க பேரில் மாற்றினது வரைக்கும் எல்லா கிரிமினல் வேலையும் உனக்கு தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லீகல் ப்ரூஃப் தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாட்டினானுங்க, செத்தானுங்க. ஒவ்வொரு நாளும் நான் செத்துட்டு இருக்கேன்டா. டெய்லி ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நான் கூட பரவாயில்லடா, ஆம்பளை, எல்லாத்தையும் சகிச்சுக்குவேன். ஆனா என் வைஃப ஒரு வேலைக்காரி மாதிரி என் கண்ணு முன்னாடியே வேலை வாங்குறானுங்கடா. அவ ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்கிற ஒரு ஈவி இறக்கம் கூட இல்லாம அவ்வளோ கொடுமைப்படுத்துறானுங்கடா. ஃபீல் பண்ணாத சந்தோஷ், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க ஆட்டம்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நிஜமாவா சொல்ற? ஆடிட்டர், வக்கீல், போலீஸ் எல்லார்கிட்டையும் பேசிட்டியா? சந்தோஷ், பெரிய பெரிய கேஸை நடத்திட்டு இருக்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே இப்போ உன் பக்கம்தான். நான் எல்லார்கிட்டையும் பேசியாச்சு. இன்னும் 2-3 நாள் மட்டும் பொறுமையா இரு, எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள செல்வி அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்றது? என் ஒய்ஃபும் குழந்தையும் இல்லைனா இந்த சொத்தெல்லாம் கிடைச்சி என்னடா பிரயோஜனம்? டேய், உனக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா. இது மட்டும் இல்லடா, எனக்கு என்னமோ அவனுங்க பெருசா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அவனுங்க முந்திக்கிற முன்னாடி நாம முந்திக்கணும். சத்தியமா சொல்றேன்டா, என்னை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்னோட கவலை எல்லாம் என்னோட செல்வியை பத்தி தான். இப்ப கூட நான் அவளை அந்த கொள்ளக்கூடத்து நடுவில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னால அந்த வீட்டில் நிம்மதியா தூங்க கூட முடியலடா. அப்போ இனிமே அந்த வீட்டில் இருக்காத. என்னடா சொல்ற? அவங்களுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடுச்சு சந்தோஷ். அவங்க மாட்ட போகிறோங்கிற பயத்தில் ஒன்று செல்வி ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லை ஒன்று ஏதாவது செய்ய. உன் ஒய்ஃப்க்கும் நல்லது. நேராக போ, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி செல்வியை கூப்பிட்டு ஒரு 4-5 நாள் இங்கே. ரிஸ்க்கு தான், வேறு வழியே இல்லை. முதல்ல உன்னோட ஒய்ஃபை அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுவும் உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி நடித்து கூட்டு வரணும். அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட எல்லா பிளானும் சொதப்பிடும். பி கேர்ஃபுல். பிரபா, நான் உங்க பர்சனல் லைஃப்ல தலையிடுறேன்னு நினைக்கலனா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க மேடம்.
நீங்க ஏன் உங்க ஒய்ஃப் கூட சமாதானமா போகல? இல்லைங்க, வெள்ளம் தலைக்கு மேலே போன மாதிரி நான் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டேங்க. இனிமே அதெல்லாம் முடியாதுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். அது சொல்லணும் தாங்க எனக்கும் தோணுது. ஆனால் என் அக்கா அதை என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அது இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னது இல்லைங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பிரபா. என்னதான் அவங்க உங்களுக்கு அக்காவா இருந்தாலும் கையில் உங்க ஒய்ஃப். 2 பேரும் விருப்பு வெறுப்பும் வேற வேற இல்லையா? எனக்கு என்னவோ கையில் உங்களை விட்டு பெரிய மனசு இல்லைன்னு தான் தோணுது. அது எனக்கும் தெரியும் மேடம். தெரியுமா? அப்புறம் ஏன் பிரபா இதெல்லாம்? இல்லைங்க, எங்கள் அக்கா சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு. எங்கள் கல்யாணம் ரொம்ப அவசரத்தில் நடந்த கல்யாணங்க. கையில் என்ன விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவள் படிப்புக்கும் அறிவுக்கும் அவள் எங்கேயோ எப்படியா இருக்க வேண்டியவங்க. பெற்றவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்கேன் தெரியுங்களா? ஒரு தடவை தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துட்டானா பார்த்துக்கோங்களேன். அதை கூட அவங்க அம்மா அப்பா பொறுத்துக்கிட்டாங்க. அதையும் மீறி எங்கள் மாமா எவ்வளோ போராடி என்னையும் கையிலையும் சேர்த்து வைக்க பார்த்தாரு. நானும் ஒரு பாயிண்டில் திருந்தி எல்லாமே செஞ்சேங்க. ஆனால் அப்போ அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்ததால அவளால் என்னை மன்னிக்க முடியலைங்க. ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாமல் நான் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேங்க. அப்போவே எங்கள் அக்காக்கு என் மேலே நம்பிக்கை போயிடுச்சுங்க. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புங்க. எந்த நிலைமையிலையும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை தனியாக விட்டு போகக்கூடாதுங்க. அதில் மனசு உடைஞ்சுதான் என் அக்கா என் காலில் உலாத குறையா உனக்கு ஒரு மறுஜென்மம் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு மறுஜென்மம் கொடுன்னு இப்போ வரைக்கும் எங்க அக்கா என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்குங்க. பெத்த தாய் என் பொண்ணை விட்டுடுறா, அவன் நல்லா வாழணும்டா. உன் கூட இது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்ததில்ல, இனிமேலாவது என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி குத்து நாங்க பாத்துக்கிறோன்னு என்கிட்ட கெஞ்சும் போது இதுக்கு மேலேயும் கையில் தான் வேணும்னு அடம்பிடிச்சேன்னா என்னை விட கேவலமான ஒரு சுயநலவாதி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, கையில் நல்லா இருக்கணும்னா அவ கூட நான் இருக்கலாமாங்க? பிரபா, அது அவ காலேஜ் கோல் மேலங்க இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்ப கூட என்னையும் அவளையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் தாங்க தெரியும். கையில நான் 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேங்க. அது என்னோட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு. அப்ப அது தப்பான முடிவு எடுத்துருச்சு. எங்க அக்கா சொன்ன மாதிரி அதை நவகத்து பண்ணாதாங்க அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் ஒரு முட்டாளுங்க, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கைய அநியாயமா இப்படி பண்ணிட்டாங்க. கையில மட்டும் இதுக்கு மேல சந்தோஷமா இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சிய என் வாழ்க்கை பூரா என்னை உறுத்தி சாவடிச்சிருங்க. இது நீங்க எனக்கு செய்யற உதவி இல்லைங்க, எங்க அக்கா பொண்ணுக்கு நீங்க கொடுக்குற மறுஜென்மம். அதாங்க உண்மை. இதுக்கு மேலேயும் நம்ம ஏன்டா இந்த பிரச்சனை தலையிடணும், என்னால முடியாது அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல பிரபா. தனக்கு கிடைக்காத பொண்ணை கூட வலுக்கட்டாயமா அடையணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ண நீங்க இல்லைனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? நிஜமாவே நீங்க கிரேட் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிஜமாலுமே கையில் நான் இல்லைன்னா தாங்க நல்லா இருக்கும். அப்பதான் அதோட அளவுக்கு அறிவுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. அதோட தகுதிக்கு நான் கரெக்டான ஆள் இல்லைங்க. நீங்க நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா பிரபா? இது உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு இல்லைங்க, நல்ல நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தாங்க. அதுக்கான பதில் இப்போ உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க எனக்கும் என் அப்பாவுக்கும் உயிரை காப்பாத்துற அளவுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க.
ஆனா அதுக்காக நீங்க எதுவுமே என்கிட்ட கேட்டதில்ல. நீங்க இல்லனா கையில் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. நிச்சயம் நடிக்கிறேன். உங்களை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். கையலுக்காக, உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதைக்காக நிச்சயமா நான் இதை உங்களுக்காக செய்றேன். போதுமா? ரொம்ப நன்றிங்க. அப்புறம் லாஸ்டா இன்னொரு விஷயங்க. என்ன? நிச்சயமா கையல் உங்களை ஒரு நாள் தேடி வருவா. ஒன்று அவ உங்க காலில் விழாத குறையா கெஞ்சுவா, இல்லை உங்களை கண்டபடி திட்டுவா. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இறக்கப்பட்டு தயவு செஞ்சு அவகிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி வந்தா நான் என்ன சொல்லணும்? நான் அவர் லவ் பண்ணுறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவர் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டார்ல, நீங்கள் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிருங்க. ஐயோ, என்னங்க என்ன? எனக்காக நடிக்கிறேன்லாம் சொல்லிட்டு இப்போ ஐயோன்றீங்க. நான் ஓகே, கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நான் நடிக்கிறேன். ஆனா உங்களுக்காக இல்ல, கயலுக்காக. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ம், காஃபி எடுத்துக்கோங்க. ஆ. கிளம்பு. சந்தோஷ், நான் உன்னை சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன விஷயம்? என்ன செல்வி? எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு சந்தோஷ். எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம சாயந்தரம் வேணா டாக்டர் கிட்ட போலாமா? நான் இவ்வளவு தூரம் கால் வலிக்குதுன்னு சொல்றேன், என்னால வலி தாங்க முடியலன்னு கூப்பிடுறேன். உனக்கு வேலை இருக்கு, வெங்காயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என் கால் செப்டிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்னால இப்ப நடக்க கூட முடியல செல்வி. உன்னை பிடிச்சிக்கிட்டே தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போலாம்னு நினைச்சேன். வா, கிளம்பு. சரி சந்தோஷ், பார்த்து சந்தோஷ். பார்த்து, மெதுவா. மெதுவா. இப்ப என்ன சொல்ல வரீங்க டாடி? முதல்ல அவன் எங்க போறான்னு செக் பண்ணணும். அறிவு, வா போலாம். ஏங்க இருங்க, நாங்களும் வரோம். சரி வாங்க. வாடி. ஏய் செக்யூரிட்டி. ஐயா சொல்லுங்க ஐயா. சந்தோஷ் எந்த கார்ல போனா? ஐயா சந்தோஷ் ஐயா கார்ல போலையா, ஆட்டோல போனாரியா. ஆட்டோல போனானா? ஆட்டோ கூட்டிட்டு வர சொன்னாரு, கூட்டிட்டு வந்தேன், அதுல ஏறி போயிட்டாரியா. ஆட்டோலியா? ஆட்டோல போயிட்டானா? ஆமாயா, அதோ போகுது அந்த ஆட்டோ தான்யா. டாடி, என்னதான் நடக்குது? எங்க ஏங்க அவன் ஏன் காரை விட்டுட்டு ஆட்டோல போறான்?
அது அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணாதான் தெரியும். நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, நீ வண்டியிட. செக்யூரிட்டி கேட்ட தரேன். சரிங்க ஐயா. சந்தோஷ், நம்ம இப்ப எங்க போறோம் சந்தோஷ்? சொல்கிறேன், அமைதியாவா செல்வி. அறிவு சீக்கிரமா போ. அந்த ஆட்டோ தான். அறிவு அதோ அந்த ஆட்டோ தான். விட்டுறாத, சீக்கிரமா போ. அண்ணே லூசானே அவன், காரை விட்டுட்டு ஆட்டோவில் போகிறான், அதுவும் செல்வியை கூட கூப்பிட்டு போகிறான். எங்கே போய் தொலைய போகிறானே தெரியல. அறிவு பக்கத்தில் போகாத. நாம் அவனை ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு தெரியக்கூடாது. அண்ணே மிஞ்சி அவன் எங்கன்னே போவான். அவன் எங்கே சுற்றினாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அவன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கிறது முக்கியம் கிடையாது அறிவு. அவன் நம்மளை விட்டு வெளியில் போய் என்ன பண்ண போகிறாங்கிறத முக்கியம். அவன் இன்னைக்கு அவசரமா செல்வியை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போன தோரணையே சரியில்லை. டிரைவர் வேணா, கார் வேணான்னா அதை விட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு அறிவு. அது அவன் நம்ம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் அவனை யோசிக்கவே விடக்கூடாது அறிவு. அவன் ஒரு அடி எடுத்து வச்சான்னா நாம 10 அடி எடுத்து வைக்கணும். அவனை விட்டுறாத, சீக்கிரமா போ. அண்ணா அவன் செல்விக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நாம தான் இவனுக்கு ஓவராக பயந்துட்டு இருக்குமோன்னு தோணுது. அதை விடு அறிவு. இந்த கேப்ல செல்வி அவங்கிட்ட ஏதாவது உண்மையை சொல்லிட்டானா? சேச்சே, அவள் ஒரு பயந்தாங்க. அவள் எப்படி சொல்லுவா? பாம்பு பரமசிவன் கழுத்துல இருந்தா என்ன வேணாலும் செய்ய அறிவு. அவன் இப்ப எங்க போறான்னு நாம தெரிஞ்சுக்கிறதுல தான் அவன் அடுத்து என்ன செய்ய போறான், அவன் மூளையில என்ன திங்கிங் ப்ராசஸ் போகுதுன்னு தெரியும். அந்த குறுக்கு சந்தில போறான் பாரு. போ, இப்படி போ. இதோ போயிடுறேன். அறிவு சீக்கிரமா போ. போயிட்டான் பாரு. அறிவு எங்க அவங்கள காணோம்? வண்டி எங்க போச்சு அறிவு? தெரியலையானே. என்ன அறிவு நீ? சரி, வண்டி நிப்பாட்டு. அறிவு, ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டியே. சாரிண்ணே. சரி, ஓகே, வண்டி எடு. சார், நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சந்தோஷ். என்னோட ஒய்ஃப் ஸ்கேன் விஷயமா டாக்டர் கிட்ட பேசியிருந்தேன். சந்தோஷ் சாரா? ஓகே சார், மேடம் சொல்லியிருக்காங்க. மேடம், இதில் உங்க பேரை சைன் போடுங்க. சந்தோஷ், என்ன சைன் போடு செல்வி. ம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, உட்காரு செல்வி. உட்காருங்க. சந்தோஷ், உனக்கு தானே செக்அப்னு சொன்னேன். இப்போ எனக்கு எதுக்கு அர்ஜென்ட்டா ஸ்கேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நானும் மாயாவும் செக்கப்புக்கு போனோம். ஆனா நான் வரலையே. என்னது? அது வந்து இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன்னை செக்கப் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் உன்னை ஒரு வாட்டி கூட ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு வந்தது இல்லையே. என்னோட பாப்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதான் செக்கப் கூட்டிட்டு வந்தேன். சந்தோஷ், நான் ரெகுலரா செக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு தான் அடிபட்டிருக்கு, முதல்ல அதை பார்ப்போம் சந்தோஷ்.
ஐயோ செல்வி, இது ஸ்கேன் சென்டர். நாம இங்க வந்தது உன்னோட செக்கப்காக மட்டும்தான். ப்ளீஸ் என்னோட பேச்சை கேளு. டாக்டர் கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் உன்னோட செக்கப் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சந்தோஷ். செல்வி இங்க வாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போ போ செல்வி. நான் ரொம்ப பயந்து போய் தான் இங்கே வந்திருக்கேன். இத்தனை நாளாக என் செல்வியை எல்லாரும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனா அவளையே கொல்ல துணிஞ்ச அவங்க என் குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என் குழந்தை நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, இப்படி எதுவுமே எனக்கு தெரியல. இது எதுவுமே அவ என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என் செல்வியை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இருக்கிறது என்னோட மனைவியும் என்னோட குழந்தையும் மட்டும்தான். அவங்க எனக்கு எப்பவுமே வேணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். தயவு செஞ்சு அவங்களை காப்பாற்று.